நீங்களும் என்ன மாதிரி பர்ஷியன் கேட் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிலாக்கு ஃபஸ்ட் டைம் நான் டெலிவரி பார்க்கும்போது என்னென்ன அவள் பிஹேவ் பண்ணால் என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அண்ட் கிட்டன்ஸ் எப்படி கேர் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிலாக்கு லேபர் பெயின் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 65 டேயில் தான் அவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது 11 o'clock போல் அவளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ஒரு ஒயிட் கலரில் ஃபுல்லாக எக் ஒயிட் கலரில் இருந்துச்சு. இந்த டிஸ்சார்ஜ் இருந்துச்சு 11 o'clock போல். அதுக்கப்புறம் மோஷன் பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் அளவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா டெலிவரிக்கு முன்னாடி எல்லா மோஷனும் போயிடணும்னு சொல்லிட்டு மோஷன் எல்லாமே போயிட்டா. எங்களோட நிலா வந்து லாஸ்ட்டாக டெலிவரி போகிற வரைக்குமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தா. ஸோ சாப்பிடாமலாம் அவள் வந்து கண்டினியூ பண்ணலை. 3 o'clock கிட்ட அவள் வந்து நம்மளை கூப்பிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அவளுக்கு செட் ஆகலை. அதனால எனக்கு பாக்ஸ் செட் பண்ணி கொடுங்கன்னு பெட்டு கீழே கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் ஹாலில் செட் பண்ணி கொடுத்தோம். நான் என்னை கூட உட்கார வச்சுட்டு இருந்தா. ஆனால் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு பிடிக்கல. ஸோ கட்லு கீழே போயிட்டா. கட்லு கீழே போயிட்டு புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவளை தனியாக விட்டுட்டு நான் தூங்கிட்டேன். ஹாலில் வச்சுருந்த பாக்ஸே நான் வந்து கட்லு கீழேயும் வச்சுட்டேன். ஸோ அதில் உட்காந்துக்கு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் 2 பேருமே நல்லா தூங்கிட்டோம். சத்தம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி மியோன்னு. பார்த்தா ஒரு கிட்டன் மட்டும் வெளியில் கிடக்குது. அதுவும் என் ஸ்லிப்பர் மேலே கிடந்தது. எனக்கு எப்படி தூக்கணும்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் அதை தூக்கிட்டு வரேன். நிலா எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து உட்காந்துருக்கா. சரி வேறு எதுவும் குட்டி எதுவும் போட்டிருக்கலான்னு பார்க்கும்போது வேறு எந்த குட்டியுமே இல்லை. அதுதான் அவள் ஃபஸ்ட்டாக போட்டிருந்த குட்டி. அவளை கூப்பிட்டு பார்த்தேன். அவள் வர மாதிரி தெரியல. ஸோ நானே அந்த கிட்டனை தூக்கிட்டு வந்து அந்த கிட்டன் எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னு தெரியல, கத்திட்டு இருந்துச்சுன்னு. ஸோ அதனால் நானே க்ளீன் பண்ணிட்டேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொப்புள் கொடியும் நானே கட் பண்ணிட்டேன். ஒரு 2 inch, அதாவது உங்கள் ஃபிங்கரில் 2 கோடு இருக்குல்ல அந்த அளவுக்கு விட்டு நான் கட் பண்ணிட்டேன். மீதி ரிமைனிங் இருக்கிறத அவளுக்கு சாப்பிட கொடுத்தேன். நிலாவுக்கு சாப்பிட தெரியல. சரின்னு பாதி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மீதி அவள்கிட்ட கொடுத்து லிக் பண்ண சொன்னேன். அவள் லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளை அந்த குட்டியை க்ரூம் பண்ணுற மாதிரி லிக் பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு மேலே அந்த நெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள கிளாத்தெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இன்னொரு குட்டி இருந்தது. சேம் அதுவுமே ஒரு சாண்டல் கலரில் இருந்தது. அதையுமே அவள் வந்து லிக் பண்ணலை. அது ரொம்ப நேரம் மூச்சு திணற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதையுமே டிஷ்யூ பேப்பரில் வந்து நோஸ் கிட்ட எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா நான் சிங்கிளாக இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தூங்கி எழுந்துச்சி போயிட்டாரு. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் எடுக்க முடியல. ஏன்னா அதை பயத்தோடையே நான் கட் பண்ணேன். நிலா டெலிவரிக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். எல்லாமே ஹிந்தி வீடியோ அண்டு கூகுளில் சர்ச் பண்ணது இதை வச்சு தான் நான் இதெல்லாமே பண்ணது. அண்டு தேர்டாக குட்டி போட்டிருந்தா. தேர்ட் வந்து பிளாக் கலரில் கிட்ட குட்டி போட்டிருந்தா. அதை வந்து அவளேவே க்ளீன் பண்ணிட்டா. அந்த ப்ளசண்ட்டாவையும் அவளே சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் அந்த குட்டியை அவள் க்ளீன் பண்ணல. மற்ற 2 குட்டியும் க்ளீன் பண்ணிட்டா. கார்ட்போர்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு துணி விரிச்சிருந்தேன். அது ஃபுல்லாகவே பிளட் ஆகிடுச்சு. திருப்பி மேலே ஒரு துணி விரித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு துணி விரித்தேன். கார்ட்போர்ட் ஃபுல்லாகவே ஈரமாகிடுச்சு. அதனால் துணியில் வந்து ஈரம் ஏறிட்டே இருந்தது. லாஸ்ட்டாக துணி விரிச்சதில் ஈரம் ஏறலை. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நான் அந்த துணியெல்லாம் மாற்றிட்டு கார்ட்போர்டையுமே மாற்றிட்டேன். கீழே திருப்பி துணி விரித்து மேலே ஒரு மேட் வந்து இது ஒரு 15 ரூபாய்க்கு நான் பாரிஸில் வாங்கியிருந்தேன். இந்த மேட்டையும் போட்டு நல்லா புசுன்னு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிட்டன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டேன். 6 கிட்டனுமே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. நிலா வந்து கத்துறதுக்கு முன்னாடியே போய் அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு வெளியில் வந்து படுத்துருவா. இல்லை எங்கள் கூட தான் படுத்துருப்பா. அந்த டைமிங் பால் கொடுக்குற டைமிங் வந்துச்சுன்னா கரெக்டாக போய் மேடம் போயிட்டு பால் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. டெலிவரி டைமில் பார்த்திங்கன்னா நான் அவளுக்கு கொடுத்தது வந்து ட்ரீட்ஸ் தான் கொடுத்தேன். ட்ரீட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் கொஞ்சம். ஏன்னா அவள் இளைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ அந்த டைமில் ட்ரீட்ஸை தண்ணி அவள் எடுத்துக்கல. ட்ரீட்ஸ் மட்டுமே சாப்பிட்டா. கண்டிப்பாக உங்கள் கேட் வந்து டெலிவரி டைமில் கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு கிட்டனோட ப்ளசண்ட்டாக வந்து கண்டிப்பாக வரணும். ஒவ்வொரு கிட்டனோட வருதான்னு செக் பண்ணுங்கள். என்னோட 6 கேட்டுக்குமே வந்து அதோட ப்ளசண்ட்டாக எல்லாமே வந்துடுச்சு. இனிமேல் கிட்டன்ஸோட க்ரோத்து தான் பார்க்க போகிறோம். இதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கிட்டன்ஸோட அப்டேட்டும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பர்ஷியன் கேட்டில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நான் அவளை குளிக்க வைக்கல. அவளை க்ரூம் பண்ணிக்கிட்டா. ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா. அவளோட பிளட்டு ஸ்டைன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி அவளை வந்து ரொம்ப அழகாகவே க்ளீன் பண்ணிக்கிட்டா நிலா. நீங்கள் குளிக்க வைக்கணும்னா கண்டிப்பாக 2 weeks குளிக்க வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா
அவங்க இப்போ தான் குட்டி போட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ 2 வீக்ஸ் டைம் எடுத்து அவங்க ஹீல் ஆன பிறகு நீங்கள் அவங்கள குளிக்க வைக்கலாம். சில பேர் வீட்டில் எறும்பு நிறைய தொல்லை இருக்கும். ஸோ கிட்டன்ஸ் கிட்ட எறும்பு வராமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிட்டன்ஸை பால் குடித்தாங்களா, அவங்க ஸ்டொமக் எல்லாம் ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. தொப்புள் கொடி கட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சிசரை வந்து நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி அந்த ஹீட் வந்து போனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இதெல்லாமே நான் அவளுக்கு கண்டிப்பாக பண்ணது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதுவுமே கிட்டன்ஸ்க்கு வரக்கூடாது. நிலாக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரை அண்ட் லிக்விட் ரெண்டுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கிட்டன் ஃபுட் தான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது. மியோவில் வந்து கிட்டன் ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.